சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரீ லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சிங்கப்பூர் செயிலிங் ஃபெடரேஷனும் டிபிஎஸ் பேங்க்கும் சேர்ந்து மெரினா பேல ஃப்ரீ செயிலிங் ஆக்டிவிட்டி கொடுக்கறாங்க. இந்த ஆக்டிவிட்டி இஸ் ஓபன் ஃபார் போத் சிங்கப்பூர் ரெசிடென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட். சிங்கப்பூரோட ஐகானிக் பிளேசஸ் இங்க இருந்து பாக்குறது செம்ம வைப் தாங்க. ஒரு ரைடு 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். 7 to 70 இயர்ஸ் இருக்கிற எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு ஆன்லைன்ல மட்டும் தாங்க புக் பண்ண முடியும். ஸ்லாட்ஸ் சீக்கிரம் ஃபில் ஆயிடும். ஸோ ஏர்லியா புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் லிங்க்கு சேல்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த ரீல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டோன்ட் வரி, ஓகே. ஓகே மக்களே, இப்போ நம்ம பே ஃப்ரண்ட் வந்திருக்கோம். பே ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம இப்போ வெளியில போக போறோம் பெர்லின் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஹோலி ஷிட், என்னங்க இது மால் உள்ள பாருங்க, தண்ணியில போட்ல போயிட்டு இருக்காங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பே ஃப்ரண்ட்ல ஓ மை காட், பாருங்க சான்ஸே இல்லை. தண்ணி ஊற்றுது, போட்டிங் உள்ளே போகிறாங்க. உள்ள இது மாலுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க மாலில் போட்டிங் கூப்பிட்டு போகிறேன். இந்த மால் உள்ளே நடுவுலையே இந்த மாதிரி செட் பண்ணிங்க. ஆர்டிஃபிஷியலாக எவ்வளோ செஞ்சுக்கிறாங்க பாருங்க, நேச்சுரல் மாதிரி இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக. ஷிட், தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம வாட்டர் கேம்ஸ்லாம் போனோம்னா அந்த இதில் போவாங்களா, டியூப்பில் உக்காண்டே போவாங்களா, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய போட்டில் கப்பல் மாதிரி போய் பாருங்கள் பே ஃப்ரண்ட்டு. சரி, நம்ம வெளில போவோம். எக்ஸிட் அந்த சைட் போகணும். வெளில போயிட்டுருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க மாலு. எம்ஆர்டியே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு எம்ஆர்டிலேருந்து வெளில வரும்போது இப்போ நீங்கள் ஏதாவது மழை பெஞ்சால் கூட பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஏன்னா ஒரு பில்டிங்குள்ளே எடுத்து வந்து இறக்கி விட்ருவாங்க. ட்ரெயின்லேருந்து வாட்டர்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம மிகவும் ஆவலாக எதிர்பார்த்த வந்துட்டோம். இங்கே பாருங்க, இப்போ டிபிஎஸ் இல்லைங்க, அதை போதுங்க. ஓகே, நம்ம அதுக்கு தான் கேட் ஓப்பன். ஸோ அதுதான் நம்ம பிளான் பண்ணோம். அதோட என்ட்ரன்ஸ் எங்கேன்னு கேட்டுரும். 40 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி இதுக்கு என்ரோல் பண்ணோங்க. ஷட் பெர்லின். ஓ, அங்கே அந்த சைடு அங்கே இருக்கா? நான் அப்படி போய் அங்கே போகணுமா? டிபிஎஸ் போட் செயிலிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தெரியாதனமாக இந்த சைடு வந்துட்டேன். நம்ம அந்த போட்டிங் டிபிஎஸ் செயிலிங்கு அங்கே தான் போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பெர்லினோட என்ட்ரன்ஸ் தெரில எங்கே கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ். இங்கே கொடுக்குறாங்களா இல்லை அங்கே கொடுக்குறாங்களா இல்லை வேற எங்கெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரில. பட் ஆனால் நம்ம போகணுங்க. சரி, நான் இப்போ கட் பண்ணிட்டு அங்கே போய் உங்களுக்கு அடிக்கிறேன். ஃபோன் அடிக்கிறேன்ற பாருங்கள். போட் எடுத்துட்டேன்னா லக்கிலி 5:45 நம்மளுடைய இது 10 மினிட்ஸ் முன்னாடியாக போனோம் நாங்கள். இப்போ ஆல்ரெடி 5:10 ஆகிடுச்சு. இது ஃப்ரீ ஆக்டிவிட்டி. அவங்க டிபிஎஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக அவங்களோட பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் பெர்லின். அது பாருங்கள், ஒரு லயனு வித் ஃபிஷ்ஷு அது கீழே இருக்குது பாருங்கள். என்னென்னு தெரியல. இது அதோட என்ட்ரன்ஸ் பாருங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி வச்சுக்கிறாங்க. ஆப்பிளோட ஸ்டோருங்க. ஓ மை காட், ஆப்பிள் ஸ்டோருங்க உள்ள. இப்போது நம்ம எங்கேருந்து எங்கே நடந்து வந்துருக்கோம் தெரியுதா? மெரினா பே சாண்ட்ஸும் ஃப்ளையர்ஸும் அது தெரியுதுல்ல, சிங்கப்பூர் ஃப்ளையரு. அதுக்கு அந்த பக்கம் இருந்தோம். அதை பாருங்கள், அது மேலே தெரிஞ்சு பாருங்கள். இது மேலே தான் இருந்தோம் நம்ம அந்த சைடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எங்கே க்ளவுட் ஃபாரஸ்ட்டு ஃப்ளவர் டோம்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே இப்போ அதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கோம். இறங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஆர்டியில் வந்துட்டோம். நம்ம தப்பான எம்ஆர்டியா இல்லை கரெக்டானு தெரில, அதுதானான்ட்டு அங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே சுற்றி இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து அப்படியே சுற்றி அதுவும் அப்படியே வரல, அப்படியே சுற்றின்னு வருது. இங்கே சுற்றி இப்போ கஸ்டம்ஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இன்னும் அங்கே போனோங்க. பார்ப்போம், எப்படியாவது பிடிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோங்க. 5:45 செயிலிங்க. வந்தால் கூட இப்படி வந்துருக்க போல. திருப்பி உள்ளே வந்து இந்த ரிவரை ஒட்டின மாதிரி நடந்து வரணுமேன்ற ஒரு காரணத்தினால இப்படி வந்து இங்கே வேறு இப்படி வந்துருந்தால் இப்படி வந்துட்டுக்கலாம் போல. தேவையில்லாமல் இது உள்ளே போய் அங்கே போய் ஒரு பாப்பு ஒட்டுன்னு வரும். என்ன நம்மளுக்கு தமிழ் இல்லை கத்துறாங்களா? கஸ்டம்ஸ் ஹவுஸ். சரி, இன்னும் நான் அது கரெக்டான இடத்துக்கு தான் வரேனானே தெரியலையே.
ஒரு இவ்வளோ தூரம் நடந்து இதுதான் நினைக்கிறேங்க டிபிஎஸ் போட் வச்சுக்கிறாங்க. கேட்போம் 5:45. இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ செயிலிங்கு போகிறோங்க. ஓகே, இதை ஃப்ரீ செயிலிங்கோடைய ஃபுல் டீட்டெயில்ஸு நான் கொடுக்குறேன். கேன் ஐ கீப் த பேக் சம்மர்? நம்ம செயிலிங் போயிட்டுருக்கோம். ஸோ செயிலிங் வந்து இங்கேருந்து இதுதான் வந்து செயிலிங் போட்டுங்க. ஸோ இந்த செயிலிங் போட்டை நம்ம இங்கேருந்தே எடுக்க முடியாது. ஓகே ஷூர். Okay. Maybe you can squeeze. Let him sit in front. Two of you can squeeze one side. Yeah. Actually, two can sit. 2%. கார்டன்ஸ் பை த பே முடிச்சுட்டு பே ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு போட்டிங்க்கு வந்துருக்குங்க. ஸோ இது வந்து டிபிஎஸ் செயிலிங் போட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து ஸ்பீட் போட்டு. ஸோ ஸ்பீட் போட்டு இங்கேருந்து டிபிஎஸ் செயிலிங் போட்டை பிடிக்கிறது போதுங்க. ஓகேங்களா? ஓகே. யூ கோயிங் வில் பி டூ ஃபாஸ்ட். ஓகே. ஸோ நம்ம டிபிஎஸ் செயிலிங் போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஓ மை காட், இது டிபிஎஸ் செயிலிங் போட்டு இல்லைங்க, இது வந்து ஸ்பீட் போட்டு. ஏன்னா செயிலிங் போகிற இடம் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் ஏதோ ஒரு இதில் ஏறிட்டேன். செயிலிங் போட்டு உள்ளே தான் சுத்தம் போல் இருக்குது. ஸோ செயிலிங் போட்டுக்கு நம்ம ஸ்பீட் போட்லேருந்து கூப்பிட்டு போகிறாரு. நான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக சொல்கிறேன் எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், செயிலிங் போட்டு இருக்குது பார்த்தீங்களா? மொத்தம் 4 செயிலிங் போட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 செயிலிங் போட்டும் ஃபுல்லாக இங்கே சுற்றிட்டே இருக்கும். 20 மினிட்ஸ் செஷனு. ஸோ இந்த 4 போட்டு டிபிஎஸும் இந்த சிங்கப்பூர் செயிலிங் இதுவும் சேர்த்து இங்கே வந்து 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி இந்த இடத்த வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. டிபிஎஸ் செயிலிங்கும். ஓகே, ஹலோ. ஸோ இங்கே பாருங்கள், டிபிஎஸ் செயிலிங்கும் சிங்கப்பூரோடைய செயிலிங் டிபிஎஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத என்னாலேயே நம்ப முடியல. நான்லாம் இந்த இடத்துல ஏறுவானான்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போது நம்ம டிபிஎஸ் செயிலிங்கில் இருக்கோங்க. இருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்துருப்பாங்க, நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்துக்கிறோம். பார்க்குறீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். சான்ஸே இல்லைல்ல. இந்த மாதிரியான போட்டிங்கு இது வரைக்கும் சிங்கப்பூர்லேயே நிறைய பேருக்கு இருக்குதுன்னு தெரியாதுங்க. ஓப்பனிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா மாதத்தில் லாஸ்ட் வீக்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும். உங்களுடைய நேமு எல்லாத்தையும் கொடுத்துட்டு டைம் ஸ்லாட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து செயிலிங் போட்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செயிலிங் போட்டு விண்ட் செயிலிங் போட்டு. ஸோ விண்டு மழையாக தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ இது வந்து மேலே இடிக்கிறது, இந்த சைடு விண்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் போவாங்க. ஸோ அதே மாதிரி ரோப்ஸ்லேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரினா பே இல்லை கார்டன்ஸ் பை த பே இல்லை கிளார்க் வே என்ன வேணால் சொல்லுங்கள். பட் ஆனால் நம்ம ரிவர் சைடில் இருக்கோம். ஸோ வி ஹாவ் sailing pilot, or how do you call it? Is a sailing skipper. Okay, we have a sailing skipper. Can I have your name? Megan. Michal. Okay, we have a sailing skipper. Michal is here. So she's gonna tell what is this about. DBS sailing is about what initiative they are bringing it into, with whom they have a tie-up, like paid partnership, like DBS is doing a partnership, and she's going to tell how many ships they do have, how many sailing slots they have, and what initiative they are bringing it to this government, like for what purpose they are making it. Okay, maybe I can tell it in later with the other regional language. So this is gonna be another promotional video with DBS and Singapore Sailing. Yeah, you can tell me. Yeah, so this program DBS Sail by the Bay is initiative by Singapore Sailing Federation and sponsored by DBS the bank. Yeah, and then we have people will be sailing in 2 boats. One is speed boat, another one is this boat. oh yeah, if they are booking the slot, yeah, they take the power boat, and then the power boat will bring the passengers onto the sailboat out here. Okay. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் சிங்கப்பூர் செயிலிங்கும் டிபிஎஸ் உடைய பேங்க்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவாக இந்த இடத்த வந்து சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக இங்கே வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 போட் இருக்குது. ஸோ 4 போட்டில் 4 ஒரு நாளைக்கு 4 ஸ்லாட் ஆஃப் சைலிங் பண்ணுறாங்க. ஸோ ஆல் டுகெதர் மண்டே டு டியூஸ்டே வந்து ஹாலிடேவான், அப்புறம் வெனஸ்டே டு சண்டே செயிலிங்கா, அப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸில் இவங்க க்ளோஸ்ட் ஆஸ் யூஷுவல். அப்புறம் ஒரு 4 போட் இருக்குது. ஸோ 4 போட்டில் 16 செஷன்ஸ், ஒரு நாளைக்கு 16 செஷன்ஸ். ஸோ ஒன் டே ஒரு போட்டுக்கு வந்து 4 செஷன்ஸ்னால் 4 போட்டுக்கு 16 செஷன்ஸ்க்கு. ஸோ 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 1040 ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ 1 மந்த்துக்கு 4160 ஷாட்ஸ். It's like 4160 slots you are doing, right, per month? I think so. I never count. So that's what I've got information. So weekend la 7 sessions. So in weekends it's like not 4 sessions, in 7 sessions, right? It's a bit longer. Yeah, 7 sessions and 1 more boats are included. That's how so weekend la pathina 4 session, weekdays la 4 session ஒரு போட்டுக்கு, weekend la 7 sessions தான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து, பட் இதுக்கு எப்படி நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் எந்த டே சேல் பண்ண போகிறீங்க, எத்தனை பேர் சேல் பண்ணுற போகிறீங்க. ஸோ இஃப் த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 1 person can book along with additional person, like two persons is a max. I think you can book for like your whole group, but I'm not very. But the weekday session, first session starts at 3 o'clock, so then it's every 40 minutes. So it's 3, 3:40, 4:20, 5:40. Every 40 minutes once, weekdays, since yeah. 3 weekdays. Weekdays, weekend slots, timingலாம் சொன்னா. Weekdaysல 3 PM-க்கு ஸ்லாட் ஆகும் அவங்களுடைய செஷன். இது ஸ்டார்ட் ஆகுதான் செஷன்னு. வீக்டேஸ் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 1:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுமாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் 3 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 4 ஸ்லாட் தான். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து 7 செஷன்னால 1:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகுது போலக்கு. எவ்ரி 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்லாட், ஒரு செஷன் இது ஆகுங்க. ஸோ விண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது பாருங்க. Like, how do you come to know about this sailing? Okay, your friend booked it. Okay, she's gonna help me out how to sail the boat. Okay, so I'm to go straight. okay. This one, it's very straight. I should not touch anything. Is So it? you can hold it. I can hold it. Yeah. So பாருங்க, நான் மட்டும் தனியாக சேல் பண்ணிருக்கேங்க, யாருமே இல்லாமல் நான் தான் போட்டுருக்கேன். Okay. Yeah, so if let's say we want to go to like the little red house, right? So you just turn left. Okay, இப்போ நம்ம அங்கே போனோம்னா நம்ம லெஃப்ட்டில் திருப்பணுங்க. Yeah, Don't worry, okay? I see, என்னங்க கப்பல் இவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. What, this is so smooth. Yeah, then we center. Center. Yeah, the thing bring back on top. This one is the front, is it? Yeah. ஓகேங்க, இங்கே பாருங்க, விண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பணும் அப்படின்னீங்கன்னா இந்த உங்கள் சென்டர் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பணும். கொஞ்சம் டேர்ன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணோன்றாங்க. ஸ்ட்ரைட்டாக இது பண்ணோம். நான் இட்ஸ் ஃபைன், ரைட்? Yeah. வாவ். Jack Sparrow. Thank you. That's it, right? It will go straight. So whenever if you want to tilt, only that time you have to turn left or right. Based on how do you say that turn left? There's a wind. Okay, wind that 3-4 point. Yeah, the budgie there. So it's pointing there. So it means the wind is like coming from there. Oh. Yeah, so you can't sail straight into the wind. Based on the wind direction, we have to move. You have to sail like maybe like 45 degrees. So the wind is like this way. You have to sail 45. Oh, You okay. also can't be like. Oh, it's like protector. You are seeing the angle and just telling it. Yeah. Oh, that's great. Yeah. So you studied for this? Sail for a very long time. Already. Okay. Can let me tell this one second. See, இங்கே பாருங்க, இங்கே மேலே அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, விண்ட் டைரக்ஷன் இதுதான். கையை சரி விட்டேன் நான். ஸோ விண்ட் டைரக்ஷன் அதாங்க. அந்த மேலே அந்த விண்ட் டைரக்ஷனை பார்த்துட்டு அவங்க லெஃப்ட்டில் திருப்புங்க, ரைட்டில் திருப்புங்கன்றாங்க. ஸோ இப்போ அது இல்லைன்னா அவங்க இப்போ லெஃப்ட்டில் திருப்புங்க, இப்போ ரைட்டில் திருப்புங்க. அது ப்ரொடெக்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ப்ரொடெக்டர் மாதிரி ஒரு ஆங்கிளில் 40 டிகிரி 30 டிகிரி ஆங்கிளில் அந்த விண்டுக்கு ஏற்ற இந்த இதே விண்டு சேலிங் ஷிப் தான். ஸோ விண்டு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போட்டே திருப்பணும். ஸோ ரைட்டில் திருப்பணுமாங்க. ஸோ விண்டு அங்கே பார்த்தீங்களா மேலே ஒத்த கையில் திருப்புற பாருங்கள். போட்டு திரும்புதா இங்கே பாருங்கள். ஸ்ட்ரைட்டா? ஓகே. வாவ். இங்கே பார்த்தீங்களா ஒத்த கையிலலாம் இவ்வளோ பெரிய ஷிப்பு சேல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் கிளாட் தட் ஐ ஹவ் லேர்ன் சம் நியூ திங்ஸ் அண்ட் sailing. I'll go and see. I had enough of content. Someone is gonna try, you can try it. Next sail ஆள் போகிறாங்க. ஸ்பீட் போட் வந்துட்டாருங்க பிக்கப் பண்ண போகிறதுக்கு. ஸ்பீட் போட் has come to pick someone. Switch boat. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் வந்து அந்த போட்டில் சைலிங் போட்டில் ட்ராப் பண்ணுறாங்க.
எங்களுடைய ஸ்பீட் போட்டு எங்களை இறக்கி விட்டுட்டு ஓ மை காட் இது வேற ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ இந்த சைடில் போகும்போது பறக்கும் போல இருக்கு. ஸோ நான் மைக்கை பாயிண்டில் வச்சுக்கிறேன். ஓ மை காட். Okay, challenges are welcome to this game. I am the dawn. Any languages I blend them all up on the salam. இவங்க டிஜிஎஸ் போட். Hello, bonjour, ciao, aloha, Allah, wassalam. Looking back, I'm always tough and strong. Okay, finally we have arrived the best ride. லாஸ்ட் ரைடு முடிஞ்சிச்சு. இது பாருங்கள் கஸ்டம் சர்வீஸ்க்கு பக்கத்தில் வரணுங்க. ஸோ கஸ்டம் சர்வீஸ்க்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போவாங்க. ஸோ 5:45 தான் லாஸ்ட் லாட்டு. ஸோ லாஸ்ட் லாட் வந்துருக்கோம். ஓகே